யூடியூபர் ஷவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஜூலை 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கலாம்? வணக்கம். பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஷவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து அவரது தாய் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால ஜாமீன் வழங்கியதுடன் உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் ஷவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாய் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை விரைவாக விசாரிக்க கோரி அவரது வழக்கறிஞர் முறையீடு செய்திருந்தார். அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நகலை சமர்ப்பிக்குமாறு நீதிபதிகள் தரப்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் உத்தரவு நகலை இன்றைக்குள் தாக்கல் செய்வதாக கூறியிருந்தார். மேலும் ஆட்கொணர்வு மனுவை ஜூலை 23ஆம் தேதி விசாரணை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆட்கொணர்வு மனு ஜூலை 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அரசி, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.